ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் நடக்குது பார்த்தீங்களா? ஸோ, அதில டெய்லி கவுன்சிலிங்ல மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம். ஸோ, அதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வேக்கன்ஸிஸ் வந்து எப்படி ஸ்பிட் அப் ஆகுது அப்படின்றத பாருங்க. ஸோ, ஜெனரல் டர்ன்னு பார்த்தீங்க, ஜெனரல் டர்ன் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம். ஸோ, இந்த மாதிரி எல்லாத்துலயும் எவ்வளோ வேக்கன்ஸிஸ் வந்து ஸ்பிட் அப் ஆகுதுன்றத பாருங்க. மொத்த வேக்கன்ஸிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜிடி வந்து 732, பிசி வந்து 639, எம்பிசி 471, எஸ்சி பார்த்தா 434, எஸ்சிஏ 77, எஸ்டி வந்து 51, பிசிஎம் வந்து 94. ஸோ மொத்தம் எல்லாம் கூட்டினப்ப 2498. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 2477 தான் டைப்பிஸ்ட்டுக்கு. அப்புறம் 21 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு வேக்கன்சிஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு 2498 வேக்கன்சிஸ் நமக்கு இப்போ இருக்கு. ஸோ இப்போ இந்த 2498 வேக்கன்சிஸ் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து 639ன்றது ஜென்ரல். ஜென்ரல்ல இது வந்து எப்படின்னா உமன் அண்ட் மென். அது ஜென்ரல் இருக்குது. வித் பிஎஸ்டி, வித்வுட் பிஎஸ்டி, உமன் வித் பிஎஸ்டி, வித்வுட் பிஎஸ்டி 639. இந்த 29 டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன் 40, பிடபிள்யூடி வந்து 24. இந்த பிடபிள்யூடி அப்படின்னா இதுல எல்லாமே வருவாங்க. ஹச்ஐ வருவாங்க, அதுக்கப்புறம் எல்சிடி வருவாங்க, எம்யூடி, சரி ஏசி, எம்யூடி அந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸுமே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து இங்கே 24ன்னு போட்டிருக்கோம். ஸோ பிசி அப்படின்னா 529 வந்து ஜென்ரலில் போயிடும். அதாவது பிசி ஜென்ரலில் வந்து மென் அண்ட் உமன் வித் பிஎஸ்டி, வித் பிஎஸ்டி. டிடபிள்யூக்கு 23 வீக்கன்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 25, 61 பிடபிள்யூடிக்கு போகுது பிசியில். ஸோ எம்பிசி அப்படின்னு பார்த்தா 424, 19 வந்து டிடபிள்யூக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 16, பிடபிள்யூடிக்கு 12. யா எஸ்சின்னு பார்த்தோம் அப்போ 400 வேகன்சிஸ் வந்து ஜென்ரல் இங்கிட்ட எஸ்சியில் வந்து மென் அண்ட் உமன் பிஎஸ்டி வித் பிஎஸ்டி போயிடும். 7 வேகன்சிஸ் வந்து டிடபிள்யூக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 17, பிடபிள்யூடிக்கு 10. எஸ்சிஏன்னு பார்த்தீங்கன்னா 57 வேகன்சிஸ், 15 வந்து டிடபிள்யூக்கும், 4 வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும், 1 வந்து 15 டிடபிள்யூ, 4 வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், 1 பிடபிள்யூடி. ஆக்சுவலாக இங்கே டிடபிள்யூ அப்படின்னா பிஎஸ்டி வித்வுட் பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் பிஎஸ்டி வித்வுட் பிஎஸ்டிஎம். ஸோ டிடபிள்யூக்குமே அப்படிதான். ஸோ டிடபிள்யூ, பிடபிள்யூ இது மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாமே வித் பிஎஸ்டி, வித்வுட் பிஎஸ்டி எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போட்டிருக்கோம். ஸோ எஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 48, டிடபிள்யூல 3 வேகன்சிஸ், 1 வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடியில் கிடையவே கிடையாது. மொத்தம் 51 வேகன்சிஸ். ஸோ பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 83. ஸோ 5 வந்து டிடபிள்யூக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5, பிடபிள்யூடிக்கு 1. ஸோ மொத்தம் 94. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வேகன்சிஸ் வந்து ஜென்ரலையும் பார்க்குறோம். இது ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும், நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து லாஸ்ட் டே கவுன்சிலிங் அப்படின்றத நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாமே லாஸ்ட் டே கவுன்சிலிங்கா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஓவரால் ரேங்க் வச்சு தான் நம்ம கவுன்சிலிங் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இப்போ ஜேஏல வந்து நமக்கு ஸோ ஆத்தோவில் வந்து நமக்கு வந்து 10th டே 9th டேலே ஃபில் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து சப்போஸ் வந்து ஓவரால் ரேங்க்கில் வந்து நிறைய மார்க் எடுத்து ஓவரால் ரேங்க் படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டே 2, டே 3ல கூட வரலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் டர்னில் யார் யார் வருவா அப்படின்றது இப்போ நமக்கு மேஜர் கொஸ்டின். ஸோ ஜென்ரல் டர்னில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம். ஸோ இவங்க 4 பேருமே வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க, கரெக்டாக. ஆனால் பட் மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் டர்னில் இப்போ இந்த கவுன்சிலிங் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த 3 பேர் மட்டும் தான் வருவாங்க. ஏன்னா ஜேஏலையும் வந்து இவங்க 3 பேர் தான் நமக்கு வந்து ஜென்ரல் டர்னில் எடுத்தாங்க. அது ஒரு மேக்ஸிமம் காம்படிஷன் யாருக்கு வரும் அப்படின்னா பிசி, எம்பிசிக்கு தான் வரும். அதுக்கப்புறம் ஓசி அவங்களும் வருவாங்க. ஏன் அப்படின்னா ஓசி வந்து ஜென்ரல் டர்னில் மட்டும் தான் எடுக்க முடியும், மற்ற இதில் எடுக்க முடியாது. இப்போ வந்து பிசி, எம்பிசி வந்து இப்போ 640 வேகன்சிஸாக ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பிசிஏ வந்து ஒரு 250 வேகன்சிஸ் எடுப்பாங்க. எம்பிசி வந்து ஒரு 240 சம்திங் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ஆக்சுவலி இதுவே வந்து நான் கம்மியாக தான் சொல்கிறேன், இதோட கூட தான் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் டர்னில் பிசி, எம்பிசி வந்து ரொம்ப போட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜெயில் இந்த தடவை அப்படி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் அவங்க ஃபில் பண்ணுறதை பார்த்தம்போது ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து பிசி, எம்பிசி நிறைய எடுப்பாங்க. எஸ்சியுமே வந்து நமக்கு வந்து ஜேஏல வந்து நிறைய எடுத்தாங்கப்பா. நமக்கு டே 1 கவுன்சிலிங்லேருந்தே அவங்க ஃபில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து எஸ்சிக்குமே வந்து ஒரு 60+ வேகன்சிஸ் வந்து ஒரு 50 to 60 வேகன்சிஸ் வந்து ஜென்ரல் டர்னில் வர வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 50யாவது வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா வந்து நிறைய வந்து அவங்களும் இப்போ வந்து ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே ஏன் நான் வந்து கம்யூனல் ரேங்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் அப்படின்னா இதனால தான் பிசி, எம்பிசிக்கெலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம்க்குலாம் ரொம்ப அதிகமாக போட்டிருந்தேன். அதுக்கு காரணம் வந்து
இல்ல சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன் நானு. பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு அதிக கம்மல் ரேங்க் போட்டேன் அப்படின்றது காரணம் இதுதான். ஏன்னா ஜெனரல் டால நெறைய பேர் போயிருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போட்டேன். ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து கம்மல் ரேங்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அப்ராக்ஸிமேட்டா சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ தவிர நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து லாஸ்ட் டே போறனால அவங்க ஃபில் ஆகாத வேகன்ஸிஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்ஸிமம் ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வரலாம். ஃபேஸ் 3 கவுன்சிலிங் வரலாம். ஏன்னா டைப்பிஸ்ட்க்கு லாஸ்ட் டைம் வந்து அந்த மாரிலாம் நடந்துச்சு. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்து நமக்கு டைப்பிஸ்ட்க்கும், ஜேஏக்கும் நடந்துச்சு. அப்புறம் வந்து டைப்பிஸ்ட்ல வந்து நமக்கு 3 வேகன்ஸிஸ் தான் ஃபில் அப் ஆச்சு. 31 வேகன்ஸில 28 வேகன்ஸி அன்ஃபில்டா தான் இருந்துச்சு. அதாவது அவைலபிளா தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபேஸ் 3ல வந்து ஆனா ஜேஏக்கு மட்டும் தான் வந்துச்சு. டைப்பிஸ்ட்க்கு வரல. ஸோ டைப்பிஸ்ட்க்கு ஃபேஸ் 2 மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா வந்து நமக்கு லாஸ்ட் டைம் வந்து ஸ்டெனோல வந்து நெறைய வேகன்ஸிஸ் வந்து அவைலபிளா இருந்துமே, நமக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபேஸ் 2ஓ, ஃபேஸ் 3ஓ எதுவுமே கவுன்சிலிங் வரல. ஸோ மேக்ஸிமம் வராதது வந்து அவங்க குடுக்கறத வச்சு தான். ஆனா வந்து அவைலபிலிட்டி லாஸ்ட் டைம் இருந்துச்சு. ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த தடவையும் நமக்கு ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வரலாம். ஸோ அத வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அது வந்து எப்படி வந்து அவங்க கூப்பிடுவாங்கன்னு தெரியல. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ்ல இருக்கிற ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு மட்டும் கூப்பிடுவாங்களா? இல்ல அத வந்து நார்மலைஸ் பண்ணி நம்ம கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இப்போதைக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிபார்ட்மெண்ட்மே நம்ம வந்து எப்படின்னா, இப்போ ஒரு கமலுக்கு செகண்ட் டே முடியுது. இன்னொரு கமலுக்கு 6த் டேவ கூட கிடைக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஓரல் ரேங்க் வச்சு தான் போறீங்க. இப்போ நம்ம டே வைஸ் சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ வந்து பிசி, எம்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா 24ல இருந்து 28 10:00 வரைக்கும் 10:00 பேட்ச் எல்லாத்துக்குமே கிடைக்கலாம். இல்லாட்டி சில பேர் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதான். இதே வந்து எஸ்சின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த நாள் வந்து 3 கண்டிப்பா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி அப்புறம் பார்த்தா 4 and 5 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து எஸ்சிஏ சாரி எம்பிசின்னு போட்டிருக்கேனா பிசிஎம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஜேஏல வந்து ரொம்ப லேட்டாக தான் நமக்கு ஃபில் அப் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பிசி, எம்பிசி காலியாச்சு. அதுக்கப்புறம் எஸ்சி நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் ஒரே நாளில் வந்து ஸ்லாட்ல நிறைய எடுத்துட்டாங்க. ஸோ அதனால அதுவுமே மேக்ஸிமம் அதுக்கப்புறம் கழிச்சு. அதனால தான் நான் வந்து 2, 3 2 நாள் எக்ஸ்ட்ரா இங்கே வச்சிருக்கேன் நான் எஸ்சிக்கு. ஸோ அதனால தான் 2, 3 சரி 1, 2 வந்து லீவு. ஸோ 3 வந்து மண்டே. யா ஸோ அதனால அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, பிசிஎம்லாம் வந்து முன்னாடி வந்து யாரோ 1, 2 பேர் எடுத்தாலுமே மேக்ஸிமம் வந்து பின்னாடி தான் ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டே வந்து நமக்கு 5ஆம் தேதி வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து இது கொஞ்சம் முன்னாடி ஃபில் சப்போஸ் நீங்கள் யாராவது நீங்கள் வந்து எஸ்டியில், எஸ்சியில், பிசிஎம்ல யாராவது கடைசி நாள் போறீங்க ஸ்பெஷல் அப்படின்னாலுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் மேக்ஸிமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நமக்கு டே வைஸ் நம்ம இதுக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம். இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் வந்து சொல்கிறது அப்படின்னா சில வந்து அடுத்த டே வந்து கேரி அவுட் ஆகும். அதே மாதிரி சில டிபார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே எடுக்கிறது, சில டிபார்ட்மெண்ட் 4th டே போகும்போது அதை எடுக்கலாம். ஏன் அப்படின்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த கம்யூனிக்கு இப்போ ஜென்ரலில் இருக்கிறது யாரும் எடுக்கலாம். இப்போ வந்து பிசியில் இருப்போம், பிசியில் மட்டும் தான் எடுக்க முடியும். பிசிஎம் இருக்கிறது பிசிஎம் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நான் வந்து மேஜராக போட்டிருக்கேன். ஸோ வந்து அது வந்து சிலது மாறும். ஸோ இப்போ சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ இப்போ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து நமக்கு கரெக்ட் தான் 7 தான் வரும். 20 வேகன்சிஸ் ஒரு வேகன்சிஸ் குறைச்சிட்டாங்கல்ல. ஸோ 2497 வேகன்சிஸ் தான் இப்போ நமக்கு இருக்கு. ஸோ டே 1 பார்த்தோம் அப்போ 24 ஆரம்பி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது நமக்கு எப்பயுமே வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்காது. இப்போ வந்து சில கம்யூனிக்கு செகண்ட் டே வந்து ஃபில் ஆகுறது, 4th டே சில கம்யூனிக்கு 5th ஃபில் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பேசிஸ்ல. ஸோ இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங்கில் பார்க்கலாம். இப்போ டே 1 அப்படின்னா 24 to 2025 அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான். ஸோ ரொம்ப சீக்கிரம் ஃபில் ஆயிரும். அப்புறம் ரெவென்யூ இருக்கு, லோக்கல் ஃபண்ட் ஆடிட், அப்புறம் டவுன் பஞ்சாயத்து, ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ரெவென்யூ வந்து வேகன்சி அதிகம் இருக்கனால செகண்ட் டே வரும். அதே மாதிரி நமக்கு ரூரல் டெவலப்மெண்ட் அதுவும் நமக்கு வந்து வேகன்சிஸ் அதிகம். டவுன் பஞ்சாயத்துலாம் கம்மி. ஸோ அதனால அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேல வந்து முடிஞ்சிடும். நான் ஃபர்ஸ்ட் வந்து வேகன்சிஸ் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாரோட வேகன்சிஸும் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் என்ன டேக்கு எவ்வளோ ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து ரெவென்யூ, ரூரல் டெவலப்மெண்ட், அப்புறம் கமர்ஷியல் டேக்ஸ் செகண்ட் டே தான் வருமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே கூட கமர்ஷியல் டேக்ஸ் எடுக்கலாம். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து செகண்ட் டே தான் கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்தாங்க. ட்ரெஷரி, செக்ரட்டரியேட்.
ட்ரெஷரியுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஜேஏல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து ட்ரெஷரிஸ்லாம் எடுத்தாங்க. கமர்ஷியல் டாக்ஸ் வந்து செகண்ட் டேலேருந்து எடுத்தாங்க. அப்புறம் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், காலேஜ் டிபார்ட்மெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வந்து எப்பயுமே வந்து டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுன்றது நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து ஒரு 85% தான். ஸோ வந்து அவங்கவங்க எடுக்கிற வந்து மைண்ட் செட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் எடுக்கும் அப்படின்றது தான். ஸோ வந்து நான் டே 2 டே 3 to 2025ன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ, கமர்ஷியல் டாக்ஸ், செக்ரட்டரியேட். ஏன்னா செக்ரட்டரியேட்ல வந்து வேகன்சிஸ் அதிகம்னால அது கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரூரல் டெவலப்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் ஆடிட். ஆக்சுவலாக கோஆப்ரேட் ஆடிட்ன்றது வேற, கோஆப்ரேட்டிவ் வேற. ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் ட்ரெஷரிஸ். ஸோ ட்ரெஷரி வந்து மேக்ஸிமம் செகண்ட் டே கூட ஃபில் ஆயிடலாம். தேர்ட் டேல வந்து நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்யூனல்ல இருந்து எடுக்கிற வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி அந்த வைஸ்ல நான் இங்கே போட்டிருக்கேன் ட்ரெஷரி, ஹச்ஆர்டி, அதுக்கப்புறம் ஹைவேஸ், டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா காலேஜ் டிபார்ட்மெண்ட், காலேஜ் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் வெல்ஃபேர்ஸ் போட்டிருக்கேன் நான். ஆக்சுவலாக வந்து பிடபிள்யூடி வந்து நமக்கு வந்து தேர்ட் டேவே எடுக்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து பிடபிள்யூடி எடுப்பாங்க. ஸோ அதனால பிடபிள்யூடி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டே 4ன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரி டிபார்ட்மெண்ட், அப்புறம் கோஆப்ரேட்டிவ், எஜுகேஷன், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இது இருக்கு பார்த்தீங்களா அது, அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட், ஹைவேஸ், லேபர், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், ஹெல்த், டிரான்ஸ்போர்ட், வெல்ஃபேர்ஸ். ஏன்னா வெல்ஃபேர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் வெல்ஃபேர்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ஆதிதிரவர் வெல்ஃபேர் இருக்கு, அப்புறம் பேக்வேர்ட் வெல்ஃபேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெல்ஃபேர்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வெல்ஃபேர்ஸ் வந்து காமனாக கொடுத்துருக்கேன் நான். ஸோ டே 5 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், செக்ரட்டரியேட், கோஆப்ரேட்டிவ், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட், ப்ளீடர், லேபர், ஹெல்த், டிரான்ஸ்போர்ட், வெல்ஃபேர்ஸ் தான். ஸோ அகைன் இதெல்லாம் வந்து இதாகும் அப்படின்னா ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றது இல்லை அந்த பட்சத்தில் சில கம்பெனிகளுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து நெக்ஸ்ட் டே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 5 days. 6th டே பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ரூரல் ஹெல்த், வெல்ஃபேர்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு. ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டுன்றது வேற, அக்ரி டிபார்ட்மெண்ட் வேற. ஆக்சுவலாக இது வந்து செக்யூரிட்டியில் வரும். ஜெயில வந்து இது செக்யூரிட்டியில் வரும். டைப்பிஸ்ல இது செக்யூரிட்டி என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட், அப்புறம் கோர்ட் வாக்ஸ் இன் சென்னை. அப்புறம் டே 7, 8 வந்து நான் கோர்ட் வாக்ஸ் இன் சென்னை, அப்புறம் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ எல்லாருக்குமே தோணும் அப்போ நான் வந்து கடைசியாக போனேன் அப்படின்னா எனக்கு கோட் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இது அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன ஒரு இது நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பிசி எம்பிசி வந்து 24 to 28 மேக்ஸிமம் போவாங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 24, 25, 26 ஓகே 27 உங்களுக்கு கோட் மேக்ஸிமம் கோட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 28 அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கோட் தான், அந்த மாதிரி தான் வரும். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது. ஸோ ஏன்னா டே 7 டே 8ல நான் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்க டே 7 டே 8ன்னு இல்லாம நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ உங்க கம்யூனல்ல நீங்க கடைசி நாள் போறீங்க அப்படின்னா கடைசி நாள்ல உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் அவைலபிளா இருக்கும் அப்படி பாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பிசி எம்பிசி எஸ்சி வந்து கொஞ்சம் சீக்கிரமா போயிடுவாங்க. லாஸ்ட் வந்து நமக்கு வந்து எஸ்சிஎம் எஸ்டி பிசிஎம் இருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம தனியா போட முடியாது. ஸோ கோர்ட் வந்து முன்னாடியே வர்றது காரணம் வரலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஜேஏல வந்து டே 3 கோட் தேனி ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியும் நமக்கு வந்து கோட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் வந்து கோர்ட்லேயே இந்த தடவை நமக்கு வேகன்சிஸ் வந்து அதிகம்ப்பா. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட்னு பார்த்தோம்ப்பா 492 வேகன்சிஸ் எனக்கு தெரிஞ்சு. கோர்ட் ஒர்க்ஸ் இன் சென்னைன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 93. கிட்டத்தட்ட இதுவே வந்து 550 வேகன்சிஸ் வந்துருச்சு. ஸோ அப்படியும் ஆப்வியஸாக வந்து எந்த கம்யூனல்னாலும் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பேட்ச் மேக்ஸிமம் வந்து கோட் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ வந்து அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோ. இப்போ பிசி எம்பிசி அப்படின்னா நீங்கள் 23 நாள் ஓகே 4வது நாள் உங்களுக்கு கோட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இருக்கும் வேகன்சிஸ், ஆனால் பட் மேக்ஸிமம் கோர்ட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 492ங்கும்போது பிசிக்கு மட்டும் கிடையாது, எல்லா கம்யூனுக்கும் சேர்த்து தான். அதே மாதிரி இப்போ நான் வேகன்சிஸ் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து இப்போ 492 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் காமனாக சொல்கிற வேகன்சிஸ் தான். ஸோ நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நீங்கள் வந்து பர்டிகுலராக பார்க்கணும் ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா,
உங்க கம்பெனில எவ்வளோ ரேங்க் எவ்வளோ வேகன்ஸிஸ் இருக்கு, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அத நீங்க வந்து இது பண்ணிக்கணும். ஆக்சுவலா வந்து ஏன் நான் வந்து மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஜேஏல வந்து நமக்கு நெறைய டேட் இருந்துச்சு. இதுல கம்மி டேட் இருக்கிறனால மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா வேகன்ஸிஸ் வந்து நெறையவே கம்மின்றனால அடுத்தடுத்து ஃபில் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு நாளைக்கே நான் 5 டிபார்ட்மெண்ட், 6 டிபார்ட்மெண்ட் அப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இதுதான் நமக்கு கிரைட்டீரியா. இப்படிதான் மேக்ஸிமம் ஃபில் ஆகும். ஸோ அகைன் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நாள்ல ஃபில் ஆகுறது. இன்னொன்னு வந்து அடுத்த நாளுக்கு தான் ஃபில் ஆகும். சிலது வந்து 4த் டே ஃபில் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கிரைட்டீரியா வந்து அ எஸ் எஸ் எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம்ல வந்து ஒரு 4 பேர், 5 பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் 4 டேஸ்ல வந்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்களோட வேக்கன்ஸிஸ் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க போற வரைக்கும் அடுத்தவங்க எடுக்க முடியாது. அதேதான். அதே மாரி இப்ப எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் டே வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தானே. நீங்க ஏன் அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு கிரைட்டீரியாக்கு தான் போட்டிருக்கேன். அவங்கவங்க கம்பெனில லாஸ்ட் டே வந்து கோட் தான் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து எந்த இதுல இருக்கோ அதுல தான் எடுக்க முடியுமே தவிர, கோட்ல மட்டுமே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த கிரைட்டீரியா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நடுவுல நான் வந்து அப்படிதான் நினைச்சேன். நான் வந்து டே 3 முடிச்சதுக்கப்புறம் கோட்ட வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து போடலாம் தான் நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது. ஆக்சுவலா அப்ப நீங்க வந்து இதுல வந்து எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து 5த் டே போறீங்க. ஆனா அப்படிங்கும்போது, இப்போ வந்து நீங்க வந்து ஆம் எம்பிசியோ, பிசியோ இல்ல எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் யாரா வேணாலும் இருக்கீங்க. 5த் டே போறீங்க அப்படின்னா, 3rd டே, 4த் டே 2 நாள் அட்லீஸ்ட் நீங்க டெய்லி கவுன்சிலிங் அப்டேட் பார்க்கறத விட 2 நாள் பார்த்துட்டு, எவ்வளோ டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸ் இருக்குது, அதுல உங்களுக்கு எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லா நான் குடுத்துட்டேன். ஸோ வந்து மேக்ஸிமம் இப்படி தான் ஃபில் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து இந்த தடவ வந்து டேட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் குடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு 5 நாள் வரைக்குமே 400 மெம்பர்ஸ் பெர் டே தான் போறோம். ஆனா, அடுத்து இருக்க நாட்கள் வந்து நெறைய பேர் போறாங்கன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்பர் வந்து ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகுது. நம்ம ஜேஏல இருக்க மாரி இதுக்கும் நம்பர் ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகுது. இப்ப எப்படி ஜேஏல வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. 10த் டேன்னு நெனைக்கிறேன் அநேகமா. ஸோ அன்னைக்கு வந்து வெறும் எஸ்சில மட்டும் தான் போறாங்களா? ஏன் அப்படின்னா அவ்ளோ பேர் வந்து போறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து நெறைய ரேங்க் டிஃபர்ல போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் அன்னைக்கு நெறைய பேர் கவுன்சிலிங் போயிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 1 டூ 5 வந்து 400 மெம்பர்ஸ் அப்படின்னா, இது அப்படியே டபுள் த அமௌண்ட் போவீங்க. 800 மெம்பர்ஸ் அப்படியே போவீங்க. ஐ திங்க் சோ. இது இல்லாம நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னும் இருக்குப்பா. ஆர்க்கியாலஜி இருக்கு. ஆர்க்கியாலஜிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் டர்ன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு டிபார்ட்மெண்ட்டும், அப்புறம் பிசில 1 2 வேக்கன்ஸிஸ் தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆர்க்காலஜி வந்து பிசில இருக்கவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஜெனரல் டர்ன்ல யாருமே எடுக்கலாம். அப்புறம் ஃபாரன்சிக் சயன்ஸ், அப்புறம் ஃபிஷரி, ஹேண்ட்லூம்ஸ், மில்க் புரொடக்ஷன்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிடபிள்யூ மட்டும் தான் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து மில்க் புரொடக்ஷன் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். வேற யாருமே எடுக்க முடியாது. ஸோ இந்த மாரி சில கிரைட்டீரியாஸ் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஜேஏல போலீஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 72 வேக்கன்ஸிஸ் இருந்துச்சு அது. ஆனா அது வந்து ஷார்ட் ஃபால்ல மேக்ஸிமம் வேகன்சிஸ் போயிடுச்சு. ரொம்ப கம்மியா தான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் ஒண்ணு போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் நான் கீழ குடுக்குறேன். ஸோ நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இப்படிதான் ப்ரொடிக்ஷன் இருக்கும். நீங்க கம்யூனல் ரேங்க் கேட்டீங்க. கம்யூனல் ரேங்க் வந்து அ அகைன் சொன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆற மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கம்யூனல் ரேங்க் சொல்ல யோசிக்கிறேன். ஆனா பட் நீங்க அந்த வந்து கம்யூனல் ரேங்க் அப்படின்னு பார்க்குறீங்க அத கொஞ்சம் யோசிக்காதீங்க. ஏன் கம்யூனல் ரேங்க் எனக்கு போடவும் கொஞ்சம் யோசனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் வந்து ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தோம் கம்யூனல் ரேங்க் வச்சு. அப்ப வந்து 2 பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 170 அபோவ் எடுத்தவங்க வந்து கவுன்சிலிங்க்கு வராங்க. டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்க்கு வராங்க அப்படின்ற மாதிரி. அதே மாரி பிசில 169 கொஸ்டின் போட்ட அந்த பெர்சன் அந்த அண்ணா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த அண்ணா வந்து நான் 2ண்ட் டே கவுன்சிலிங் தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து மேக்ஸிமம் வந்து ஜேஏல போயிட்டு நான் வில்லிங் குடுத்தவங்க மேக்ஸிமம் நெறைய பேர் வருவாங்கன்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் அப்ராக்ஸிமேட்டா நமக்கு 300 மெம்பர்ஸ் வருவாங்க அப்டின்ற மாரி நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் 300ல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல நெறைய பேர் வருவாங்கன்ற எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்டின்னாங்கும்போது அவங்க ஜேஏல வந்து மேபி ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து எதிர்பார்த்திருக்கலாம். இல்ல அப்டின்னா எனக்கு ரெவென்யூ வேணும், ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வேணும் அப்டின்னு கூட நெனச்சிருக்கலாம். ஸோ இல்ல எனக்கு டைப்பிஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல கூட அவங்க வந்திருப்பாங்க. லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இந்த மாரி இல்லாட்டி கோஆப்பரேட் ஆடிட் இந்த மாரி சம்திங் ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்டு இல்லன்ற கூட வந்திருக்கலாம். ஸோ அதனால கூட மேபி வேகன்சிஸ் அதனால கூட வந்திருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து
ஜேடு டைப்பிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 300 பேர் தான் வருவாங்க. அதில் மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டே வந்துருவாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது. ஸோ அப்படிங்கும்போது நீங்க வந்து அடுத்து நீங்க போகும்போது கவுன்சிலிங் அப்படின்னா டெய்லி வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க, போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது கம்யூனல் வைஸும் பாருங்க, டிபார்ட்மெண்ட் வைஸும் பாருங்க. ரெண்டுமே பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 400 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா அதுல பிசில எத்தனை இருக்கு, அதான் பிசில வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாம எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாருங்க. அப்படி அந்த மாதிரி நீங்க தனித்தனியா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டா வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ஸ் இதுலயே கண்ட்ரோல் நீ வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ம், ஆ, ரொம்ப வந்து வேகன்சிஸ் லோ வேகன்சிஸ் இருக்கும். இப்போ வேகன்சிஸ் படி பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த வேகன்சிஸ் வந்து அந்த 20 வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணாங்க பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி வேகன்சிஸ் தான் இது. ஏன்னா 20 வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து கோர்ட்ல நினைக்கிறேன். அது எங்கன்னு சரியா தெரியல. நான் மறந்துட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த வேகன்சிஸ் வந்து மேக்ஸிமம் சொல்றேன் இப்ப நானு. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா 14 வேகன்சிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ 14 வேகன்சிஸ்ன்றது இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும் நமக்கு. ரெவென்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 344. ஸோ அதனால தான் நான் பாருங்க 3 நாள் குடுத்துருக்கேன். ஸோ ஆனா 3 நாள் ரெவென்யூ முடிஞ்சிருமான்னு கேட்டா அப்படி கிடையாது. சில கம்யூனலுக்கு அவங்க எடுக்கிற வரைக்கும் அவங்க கம்யூனல்ல இருக்க ரெவென்யூ இருக்கும். நெக்ஸ்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்னு பாத்தீங்க அப்படின்னா 15 வேகன்சிஸ் நினைக்கிறேன். டவுன் பஞ்சாயத் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7. ஸோ அதனால தான் நான் செகண்ட் டே போடல. ஏன் அப்படின்னா 7 வேகன்சி ஒரு நாள்ல ஃபில் ஆகாதான் அப்படின்னு பார்த்தா ஃபில் ஆகாதான் நான் ஏன் போடல அப்படின்னா அதுல வந்து பர்டிகுலர் 1-2 வேகன்சிஸ் மட்டும் ஃபில் ஆகாம இருக்கும். அது அவங்க வர வரைக்கும். ஸோ அதனால அதுக்காக ஒரு வேகன்சிஸ்க்காக நம்ம அடுத்தடுத்து போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் போடல. நெக்ஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 284. ஆக்சுவலா வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு காரணம் நிறைய பேர் டைப்பிஸ்டுக்காக வந்து நியூவா நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க. இப்ப நிறைய டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப பொறுமையா நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஸோ ரெவென்யூ அதே தான். ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 68 நினைக்கிறேன் நான் வேகன்சிஸ் 68. செக்ரட்டரியேட் வந்து நிறைய 205 220 சம்திங் 205 யா செக்ரட்டரியேட். ஸோ செக்ரட்டரியேட்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அதனால அது ஃபில்அப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ட்ரெஷரின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி வந்து கம்மி தான் நமக்கு. எனக்கு தெரிஞ்ச ட்ரெஷரி வந்து 27 யா. ட்ரெஷரி டே 1ல கூட எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரூரல், கமர்ஷியல், செக்ரட்டரியேட், ரெவென்யூ, கோஆப்ரேட்டிவ் ஆடிட். கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேகன்சிஸ் எழுதியிருக்கேன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மட்டும் நான் வேகன்சிஸ் எழுதல. கம்மியாக தான் இருக்கும். 20க்கு கீழே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. ஸோ பார்க்கலாம். ட்ரெஷரி அப்புறம் ஹச்ஆர்டி அப்படின்னா ஹிந்து ரிலீஜியஸ் வந்து 34 நினைக்கிறேன். ஆக்சுவலி ஹிந்து ரிலீஜியஸ்ல 2 இருக்கு. ஒன்று ஹிந்து ரிலீஜியஸ் என்டெவலப்மெண்ட்டும் இருக்கு, இன்னொன்று வேற ஒன்று இருக்கு. ஸோ அதுவுமே நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைவேஸ்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 தான் ஹைவேஸ்க்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் நான் எழுதலையோ எழுதியிருக்கேன் 38 யா 38. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் எஜுகேஷன் வரும், ஸ்கூல் எஜுகேஷன் வரும், அப்புறம் பப்ளிக் லைப்ரரிஸ் அப்படின்றது வரும். ஸோ நீங்கள் வந்து பப்ளிக் லைப்ரரிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. பப்ளிக் லைப்ரரிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ காலேஜ் எஜுகேஷனாக 20. ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மி வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃபில்அப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் அடுத்த நாள் போட்டிருக்கேன் அப்படின்னா சிலது வந்து சில கேட்டகரிஸ். அப்புறம் வெல்ஃபேர்ஸும் நிறைய வெல்ஃபேர்ஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக நம்ம போடல. அதனால் வெல்ஃபேர்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எல்லா வெல்ஃபேர்ஸுமே நமக்கு ஃபில் ஆகாது. ஏன்னா நிறைய வெல்ஃபேர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அக்ரி டிபார்ட்மெண்ட் பார்த்தா 71 வேகன்சிஸ் நினைக்கிறேன் நான். இது கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு தான் 38 நினைக்கிறேன். 38 28 37 யா. எஜுகேஷன் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வந்து 42. செக்ரட்டரியேட்டு, அதுக்கப்புறம் ஹைவேஸ், அப்புறம் லேபர் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா லேபர் டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு 25 நினைக்கிறேன். யா. அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 17 வேகன்சிஸ் நினைக்கிறேன். அப்புறம் ஹெல்த்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்னு பார்த்தீங்கன்னா 46 வேகன்சிஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து அதே தான்.
வெல்ஃபேர்ஸ், அப்புறம் அக்ரி டிபார்ட்மெண்ட் ஓகே, செக்ரட்டரி, கோஆப்பரேட்டிவ் ஓகே, எஜுகேஷன், எம்ப்ளாய்மென்ட், கவர்ன்மெண்ட் ப்ரீடர் வந்து வேகன்சிஸ் கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எழுதல. ஹெல்த், டிரான்ஸ்போர்ட். ஆக்சுவலா வந்து இதுல நான் மென்ஷன் பண்ணல. டூரிசம் இருக்கும். ஸோ டூரிசம் டிரான்ஸ்போர்ட்டும்போது டூரிசம் பார்த்த ஞாபகம். அதுல 2 வேகன்சிஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணல. ஏன்னா 2 வேகன்சிஸ் அப்படிங்கும்போது யாரும் எடுத்துருவாங்க. ஸோ அதனால நான் அது மென்ஷன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம். அப்புறம் பிடபிள்யூடி 49 வேகன்சிஸ். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் 4 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் இது ஃபில் ஆக வாய்ப்பு இருக்கு பிடபிள்யூடி. அதுக்கப்புறம் வந்து அவங்க கம்யூனல் வச்சு அவங்களுக்கு பின்னாடி வரும். ஸோ டே 5ன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் செக்யூரிட்டியில் வருதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது 2 வேகன்சிஸ் தான் நினைக்கிறேன். ஸோ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கோர்ட் இன் ஒர்க்ஸ்லாம் 93 நினைக்கிறேன். ஸோ இது வந்து 492. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஆர்கியாலஜிலாம் 3 வேகன்சிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஆர்கியாலஜி வந்து 3 தான். அப்புறம் நிறைய வந்து கம்மியான வேகன்சிஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதெல்லாம் நான் இங்கே வந்து எடுத்துக்கல. ஸோ மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கும்போது நீங்கள் கோர்ட்னு நினச்சி பயப்படாதீங்க. அந்தந்த கம்யூனலுக்கு லாஸ்ட் டேட் வந்து கோர்ட் அப்படி தான் வச்சுக்கணுமே தவிர நீங்கள் வந்து நீங்க வந்து 6th டே தான் நீங்க கம்யூனல்ல ஃபர்ஸ்ட் போறாங்க. இல்ல நீங்க 6th டே போறீங்க அப்படின்னா, அப்போதைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இப்ப 5th டே தான் உங்க கம்யூனல்ல ஃபர்ஸ்ட் போறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது நெறைய பேர் எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க. அப்ப 2nd டே வந்து நீங்க 2nd டே அப்படின்னா 2nd டேல வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? ரூரல்ல இருக்குதா? ரெவென்யூல உங்க இருக்கா? கமர்ஷியல் இருக்கா? செக்ரட்டரியேட்ல இருக்கா? ஸோ அந்த மாதிரி அந்தந்த கம்யூனலுக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்கப்பா. ஏன் அப்ப டே ரொம்ப கம்மியா இருக்கனால மேக்ஸிமம் இப்படி எழுதிட்டேன். நான் வந்து கோட்ட நடுவுல எழுதணும்னு தான் நினைச்சேன். பட் எனக்கு அது எப்படி எழுதுறதுன்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் ப்ரெடிக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டெனோக்கு 3 டேஸ் தான் கவுன்சிலிங். ஸோ அதனால தான் நான் போடல. ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் சைடு இது கோர்ட் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து இருக்கு டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் வைஸாக இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். சென்னை பேஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி அது உங்கள் கவுன்சிலிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கம்யூனல் ரேங்க் மட்டும் நான் அதனால தான் சொல்லலை. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து 1000க்கு மேலே இருக்கலாம். 1000லேருந்து ஒரு 1050 இல்லாட்டி 1100 வரைக்கும் போகலாம் பிசி. எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 900+, பிசி அப்படின்னா 1000லேருந்து 1100 மேக்ஸிமம் போகும். எம்பிசி அப்படின்னா 900+ வச்சுக்கோங்க. ஒரு 920 900+ அப்படி வச்சுக்கோங்க. எஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி வந்து மேக்ஸிமம் 600+ வச்சுக்கோங்க. 600 இல்லாட்டி 600+. எஸ்சிக்கு அப்புறம் எஸ்சிஏ இருக்கா? எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம். எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்டி வந்து 48. ஸோ அப்படியே 2 மடங்கு 80 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எஸ்டி ஆமாம் 80 வரும் ஐ திங்க் ஸோ. ஸோ எஸ்சிஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 57 இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த வேகன்சி சொல்கிறேன். ஏன்னா இது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து அதை நம்ம சேர்க்க வேணாம். இது அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும் இந்த தடவை. ஸோ அதனால் நான் இது சொல்கிறேன். இப்போ 57ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவ்வளோ பேர் வரலாம். ஒரு 72. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 72, 75 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பிசிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 83 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 100லேருந்து 120 இல்லை 115. ஸோ அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இதுதான் கம்யூனல் ரேங்க் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து மொத்தமாக போட்டிருந்தேன். ஸோ வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் சேர்த்து போடுறதுனால எனக்கு ரொம்ப கூட வர மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் அதை அப்படி தான் பண்ணாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ அவங்களோட கேட்டகரிஸ் வந்து சில பேர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை அவங்க லாஸ்ட் டே வராங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது அவங்களோட வேகன்சிஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி போடணும். நம்மளோட வேகன்சி மட்டும் தான் நம்ம கம்யூனல் ரேங்க் போட முடியும். ஸோ இது சொல்கிறது எல்லாமே கம்யூனல் ரேங்க் தான்ப்பா. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் சொல்லலாமா அப்படின்றது தெரில. நான் இங்கே எழுதி வச்சுருந்தேனே 4000 வேகன்சிஸ் 4000 ரேங்க் வந்து முன்னாடி வந்திருக்காங்க அவங்க. கிட்டத்தட்ட ஓவரால் ரேங்க் வந்து 4000 ரேங்க் வந்து 4199 4999 தெரியல. அவ்வளோ ரேங்க் முன்னாடி வந்திருக்காங்க ஓவரால் ரேங்க்ல. ஸோ வந்து அப்படின்னா வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கம்யூனில் கொஞ்சம் அதிகமாக வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய ரேங்க் முன்னாடி வந்திருப்பீங்க. அப்படிங்கும்போது அவங்க கம்யூனிலே கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வந்திருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசிட்டேன். பட் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.